நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் முந்தன் சிறகு. எப்படிப்பட்ட வரிகள் இல்லையா? எனக்கு வணக்கம், நான் உங்க சதீஷ். இந்த வீடியோவில் நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படிங்கிற படத்துடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். எஸ், நம்ம இன்ஸ்டா அண்ட் யூடியூப் ஸ்டார்ஸ் எல்லாம் நிறைய பேர் உள்ளகிறாங்க. அவங்க தான் சேர்ந்த படம் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அண்ட் மீசை முருகு படத்தில் ஆதினோட தங்கை நடிச்ச ஆக்டர் ஆனந்த் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. பிபி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ட்ரெய்லர் வந்து ஆல்மோஸ்ட் 3 நிமிஷத்துக்கு விட்டுருக்காங்க. 2 minutes 48 seconds ஆஃப் ட்ரெய்லர். ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப்கோர்ஸ் அதுதான் கதை, அதை பற்றி தான் படம். ஸோ நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் நமக்கு. ஸோ வாங்க பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் கோ. 2011 கவுன்சிலிங். தலைவர் எனக்கு இந்த கோர்ஸ் வேணாம்ப்பா. கிஃப்ட் இங்க பிரபு கிஃப்ட். விஸ்காம்ல லோயோலா காலேஜ் இல்ல, தளபதி இல்ல, இது கூட அந்த காலேஜ் தான்ப்பா. உன் கூட இருக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைக்குது, ஆனா உனக்கு மட்டும் ஏன்டா கிடைக்க மாட்டேங்குது? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, ஓடு என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை, 2 பேர் சிப்பாஸ் மூலமா கிடைக்குதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார். ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்த மச்சான் ஒண்ணா. வேற The gang you know. அப்படியே எல்லாரும் ஒண்ணாவே இருந்து ஃபன் பண்ணோம்டா. என்ன பொறுத்த வரைக்கும் லவ்னா என்னன்னு தெரியுமா? சொன்னா புரியாதுடா, ஒரு வாட்டி பண்ணி பாத்துறலாம். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எந்த சண்டை போட்டாலும் விட்டு கொடுக்காம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா கூடவே இருக்கிறது தானே லவ். அப்படியா? நீ என்ன காசு? You could relate to that. திடீர்னு வேலைக்கு போகணும், டோன்ட் வேஸ்ட் மை டைம். சம்பாதிக்கணும். அவன் எப்போ கொடுக்க போறான்னு கேட்குறேன். நம்மளும் பூமனன்ஸ் மாதிரி தனித்தனியா ஆயிடுவோமாடா. ஓ மை காட். ஏதாவது பண்ணி நம்மளும் ஒன்னாவே இருந்தா ஜாலியா இருக்குங்க. ஒரு ஐடியாடா, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஈவென்ட் ஆர்கனைசேஷன் கம்பெனி ஆரம்பிக்கலாம் மச்சி. நல்ல வாயில வந்துரும். ஆனா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தெருக்கு இந்த சாங் இவங்க மத்தியில பெருசா தெரியறதுக்கு நம்ம கிட்ட புதுசா என்னடா இருக்கு? எனக்கு சத்தியமா என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாம் இங்கே முடிச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு கொட்டார மாதிரி தெரியல. வா. என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் மனசுல ஆசைப்பட்டது மறுபடியும் போய் தேடி ஜெயிக்க வாய்ப்பு வருதுன்றதே ரொம்ப அபூர்வம்னா. எனக்கு அது வந்திருக்குண்ணா. செம டான்ஸ் இது. இந்த பிஜிஎம் பெத்தவங்க பசங்களை கம்பேர் பண்ற மாதிரி பசங்க பெத்தவங்களை கம்பேர் Story of fame. பாதியில தானே மச்சான் வந்து பாதியில போயிருந்தேன். ஓ கூட்டாளிங்களுக்குலாம் ஏதோ ஒரு பேர் சொல்லுவியே, மதன். ஒருவன் NOVP. வந்த பிறகு என்ன தவிர எபிக் சாங்கோட டைட்டில் 1992 to Infinite. ஆமா சார், ஆனா இளையராஜாவும் பிடிக்கும். ஆக்சுவலா ஒரு நான் சொன்னேன்ல, ஆர்மிக்கு மாரி சொன்னேன்ல, நாம ரிலேட் பண்ணிக்க முடியும்னு சொன்னேன்ல. ஆப்வியஸ்லி ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் ஸ்டோரிங்கும் போதே அது எனக்கு வந்து இந்த படத்துடைய போஸ்டர்ஸ் பார்க்கும்போதே வந்து ஒரு பிலீஃப் கிரியேட் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நிறைய ஸ்டோரி வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின இந்த ஸ்டோரி கொஞ்சம் ஏதாவது புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் கிரியேட் ஆகுது. விட்ட போஸ்டர்ஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ஒரு செம்ம பாசிட்டிவ் ஃபீல் கொடுத்துச்சு படத்தை பற்றி. நேற்று விட்ட ஒரு போஸ்டர், அதில் வந்து கீழே வந்து ஜன்னல் வழியாக வந்து சின்ன வயசில் அவங்க இருந்த அந்த பசங்க வந்து பார்க்குற மாதிரி அதே பசங்க வளர்ந்து மேலே வந்து நின்றுருக்க மாதிரி ஒரு போஸ்டர் நல்லா இருந்துச்சு அது. அண்ட் படத்துக்குள்ளே தான் நம்ம இன்ஸ்டா அண்ட் யூடியூப் ஸ்டார்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க படத்துக்குள்ளே. எல்லாரையும் பெருசாக ரிவீல் பண்ணல, எல்லாருமே ஒட்டுமொத்தமாக காட்டியிருக்காங்க. முக்கியமாக ஆக்டர் ஆனந்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அவரை சுற்றி தான் கதை நடக்குது போல். அவருடைய சுற்றி அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, அவருடைய லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ், ஹாப்பி, ஃபன், சேட், லவ், பிரேக்கப் எல்லாமே வந்து கலந்து அதுதான் நம்ம லைஃப்லேயும் இருக்குது, அதான் கனெக்ட் பண்ணிக்க முடியுதுன்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதே தான் எங்கேயும் போட்டிருந்தாங்க. த ஸ்டோரி யூ கேன் ரிலேட் டுன்னு சொல்லிட்டு அவங்களே போட்டிருந்தாங்க. ஒரு மாதிரி ஒரு ஹோல்சமான ஒரு ஹாப்பி, லவ் எல்லாமே இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப், ஹாப்பினஸ், சேடு, ஒரு ஜாபு, வேலை,
லைஃபோட அடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் ஒரு ஒட்டுமொத்தமாக காட்டின மாதிரி இருந்துச்சு. ஒரு படத்தை வந்து ஒரு 100% ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி படங்கள் எல்லா டைமும் அவ்வளோ ஈஸியாக வர்றது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அப்படி வந்த ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கடைசியாக வேலையில்லா பட்டதாரி தான். அதுதான் வந்து முழுக்க முழுக்க ஒரு நார்மல் ஸ்டோரி, எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அளவில் இருந்த ஒரு ஹோல்சமான ஒரு படம் அந்த படம். அதுக்கப்புறம் அந்த ஃபீலை இந்த படம் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம் தோணுது. கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இப்போ இதை பார்க்கும்போது நிறைய விஷயம் எனக்கும் கனெக்ட் ஆச்சு. நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம லவ், அப்புறம் நமக்கு பிடிச்ச தளபதி, தலைவர்னு எல்லா விஷயத்தை பற்றியும் ஒரு மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க சில விஷயங்களை. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ள விபியும் படத்துக்குள்ளே இருக்காரு. அது டபுள் த ஃபன் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலாக விபி மேபி கொஞ்சம் கேமியோ கேரக்டர் மாதிரி இருக்கலாம். ஸோ ஆக்டர் ஆனந்த் ஆஸ் அ டைரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ட்ரெய்லர் பார்க்கும்போது. நம்ம பசங்க நாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுற நம்ம யூடியூப் இன்ஸ்டா ஸ்டார்ஸ் அவங்க பண்ணுற படம் ஸோ கண்டிப்பாக நல்லா வரணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். நல்லா வரும். அப்புறம் மியூசிக் வந்து ஏஹெச் காசிப் அவர் தான் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. நான் அந்த பக்கோடா பாட்டுக்கு நான் பெரிய ஃபேன். அது பயங்கரமான வைப் மெட்டீரியல் இப்பா பாதி பாடினது. ஆக்சுவலாக அந்த வீடியோ சாங் விட்டுறப்போ இப்பா பாதி அந்தளவு வைப் பண்ணி தான் அந்த பாட்டையே பாடியிருப்பார். அது அவ்வளோ பார்க்க அழகாக இருந்துச்சு. விஷுவல்ஸில் வந்து அந்த சாங்கை பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணப்போ நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆனேன். காரணம் அதுதான். அந்த சாங் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஸோ அதான் இன்னும் எல்லா சாங்கும் ரிலீஸ் ஆகலை. ஒன்லி 2 songs தான் ரிலீஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்குது ரிலீஸ் ஆகிறதுக்கு. அது நிறைய பேர் பெரிய ஆர்டிஸ்ட் பாடியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா வரும், காத்திருப்போம். படம் வந்து காத்திருக்குது என்ன, படமே ரிலீஸ் ஆக போகுது August 2. படத்தில் போய் பார்த்துருவோம். ஸோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன். நன்றி, வணக்கம்.